அமெரிக்கா ஈரான் இடையிலான முதல்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் மீண்டும் மேற்காசியாவை போர் மேகங்கள் சூழலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இந்நிலையில் தங்களின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனியை கொலை செய்ததற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என ஈரான் வேண்டுகோள் விடுத்துள்ளது. காமேனியை கொன்றது ஒரு மிகப்பெரிய தவறு என்று ட்ரம்ப் உலக நாடுகளின் முன்னிலையில் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் அதற்காக அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ஈரானின் மூத்த மதகுருமார்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதகுருமார்களின் இந்த நிலைப்பாட்டை ஈரானிய அரசு ஊடகங்கள் தேசிய கௌரவம் என்று வர்ணிக்கின்றன. காமேனி கொல்லப்பட்டதை நீதி வழங்கப்பட்டது என்று ட்ரம்ப் வர்ணித்திருப்பது ஈரானிய தலைவர்களிடையே பெரும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நாட்டின் தலைவரை கொன்றுவிட்டு அதை சரி என்று சொல்வது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்று ஈரானின் உயர்மட்ட மதகுருமார்கள் குழு தெரிவித்துள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜதபா காமேனி இன்னும் ரகசிய இடத்தில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மதகுருமார்களின் இந்த அழுத்தம் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு ஒரு பெரிய சவாலாக மாறியுள்ளது. ஆனால் ட்ரம்ப், நாங்கள் யாரை கொன்றோமோ அவர் ஒரு பயங்கரவாதி, அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டோம் என்று தன்னுடைய பேட்டிகளில் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.